Hi friends, very good morning to all. ஆல்ரெடி நம்ம அந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இந்த குவாண்டம் கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்ளம்ஸை நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அதே குவாண்டம் கெமிஸ்ட்ரியில் குவாண்டம் ஃபிசிக்ஸ், குவாண்டம் கெமிஸ்ட்ரி நம்ம ஜெனரலாக சொன்னால் இல்லைனா குவாண்டம் மெக்கானிக்ஸ் இதில் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம். அந்த வேவ் லென்த் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி, அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி, வேவ் நம்பர் ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளத்தில் டிஸ்கஸ் பண்ணோம். இன்றைக்கி நம்ம பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்ளம், இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்ட்ராங் எல்லோ லைன், இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஸ்ட்ராங் yellow line in the spectrum of sodium is 5.09 into 10 power 14 second inverse. சரிங்களா? என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, calculate the wavelength of the light in nanometer. இது நல்லா நோட் பண்ணிக்கணும், in nanometer. இதில் நம்ம கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the frequency of strong yellow light in a spectrum of sodium is 5.09 into 10 power 14 second inverse or per second. இந்த எதை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, கால்குலேட் த வேவ் லென்த் ஆஃப் எ லைட் இன் நானோமீட்டர். வேவ் லென்த்தை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த வேவ் லென்த்தை நானோமீட்டரில் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது முதல்ல பார்க்கணும். நமக்கு என்ன கிவன் கொடுத்துருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃப்ரீக்வன்சி நியூ தான் கொடுத்துருக்காங்க. நியூவுடைய வேல்யூ 5.09 into 10 power 14 per second. சரிங்களா? ஆர் செகண்ட் இன்வர்ஸ். இதை நமக்கு கொடுத்துருக்கக்கூடியது. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, லேம்டா என்ன, வேவ் லென்த் என்ன அப்படிங்கிறத நமக்கு கேட்டிருக்கக்கூடிய கொஷின் இன் நானோமீட்டர். இதில் நானோமீட்டர் ஆப்ஷன் ஏவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 300 நானோமீட்டர், ஆப்ஷன் பியில் 400 நானோமீட்டர், ஆப்ஷன் சியில் 589 நானோமீட்டர், ஆப்ஷன் டியில் 670 நானோமீட்டர். இந்த மாதிரி நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, ஆல்ரெடி நமக்கு அதுக்கான ரிலேஷன் தெரியும். லேம்டா ஈக்குவல் டு நியூ ஈக்குவல் டு சி பை லேம்டா, அந்த ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்த்திங்கன்னா, கொடுத்துருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளத்துக்கு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி தெரியும் நியூ ஈக்குவல் டு சி பை லேம்டா. இது இந்த ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். நியூ அப்படிங்கிறது ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு சி பை லேம்டா. சி அப்படிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட், இது ஆல்ரெடி தெரியும். 3 into 10 power 8 மீட்டர் பர் செகண்ட், இது நமக்கு தெரியும். நமக்கு நியூ தான் கொடுத்துருக்காங்க. என்னது நியூ ஃப்ரீக்வன்சி? என்னது 5.09 into 10 power 14 செகண்ட் இன்வர்ஸ் பர் செகண்ட். என்ன கேட்டிருக்காங்க, லேம்டா ஈக்குவல் டு வாட். அப்போ நமக்கு லேம்டா தான் வேணும். ஸோ லேம்டா ஈக்குவல் டு சி பை நியூ. ஏன்னா நமக்கு சி நமக்கு தெரியும், நியூ நமக்கு தெரியும். ரெண்டையும் நம்ம கொடுக்கும்போது என்ன பண்ணலாம், ஈஸியாக சால்வ் பண்ணலாம். வெலாசிட்டி ஆஃப் லைட் அப்படிங்கிறது 3 into 10 power 8 மீட்டர் பர் செகண்ட் டிவைடட் பை நமக்கு ஃப்ரீக்வன்சி என்னது 5.09 into 10 power 14 பர் செகண்ட். 10 power 14 பர் செகண்ட், இதுதான் நம்ம கொடுத்துருக்கக்கூடியது. இதிலிருந்து என்ன பண்ணலாம், இந்த 14 மேலே கொண்டு வரலாம். ஸோ 3 into 10 power 8 divided by 5.09 into 10 power 8 ஆல்ரெடி இருக்குது. இந்த 10 power 14 மேலே வந்தால் 10 power -14. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது 3 divided by 5.09. அப்போ -14 இங்கே +8. அப்போ ஓவராலாக பார்க்கும்போது 14 நெகட்டிவுடைய வேல்யூ அதிகம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 14 - 8 என்னது 6. ஸோ 3 into 10 power -6 இதை நமக்கு கிடைக்கக்கூடிய. ஆனால் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, நானோமீட்டரில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நமக்கு இதை 10 power -6 இருக்குது, ஆல்ரெடி தெரியும். 1 nanometer equal to 10 power -9 மீட்டர். நமக்கு என்ன வேணும்,
நானோமீட்டரில் கேட்டிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடியதை வந்து 10⁻⁹ கன்வெர்ட் பண்ணணும். அப்போ 9க்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா மேலே கீழே என்ன பண்ணலான்னா 1000ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். அப்போ கொடுத்துருக்கக்கூடியதில் 3 × 10⁻3 10⁻3 அப்படிங்கிறது 1000 டிவைடட் பை 5.09 × 10⁻3. அப்போ மேலேயும் 1000ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கிறோம், கீழேயும் 1000ஆல் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கிறோம். ஆல்ரெடி 10⁻⁻6 10⁻⁻6. ஸோ இதிலிருந்து நமக்கு நெக்ஸ்ட்டு கிடைக்கக்கூடியது என்னது? இதை 3000 அப்படின்னு எழுதிக்கலாம் டிவைடட் பை 5.09. அப்போ இந்த 10⁻+3 மேலே வரும்போது 10⁻⁻3 மாறும். ஆல்ரெடி 10⁻⁻6 இருக்குது. ஸோ இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது 3000 டிவைடட் பை 5.09 × 10⁻�9. அப்போ இந்த 3000 5ஆல் டிவைட் பண்ணும்போது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு த 589 பாயிண்ட் சம்திங். ஸோ 589 × 10⁻⁻9 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ 5 × 10⁻⁻9 மீட்டர் வந்து என்ன பண்ணலாம்? நம்ம 10⁻⁻9 மீட்டர் என்ன பண்ணலாம்? ஒரு நானோமீட்டர். ஸோ நமக்கு அப்ராக்சிமேட்டாக கிடைக்கக்கூடிய லாம்டாவுடைய வேல்யூ 589 நானோமீட்டர். 589 நானோமீட்டர். இதை நமக்கு தேவையான லேம்டா கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனில் எது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் நம்பர் சியில் 589 நானோமீட்டர் இருக்குது. எதுக்காக சார் நம்ம இந்த நானோமீட்டர்னா ஆல்ரெடி நமக்கு ஆப்ஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கால்குலேட் த வேவ் லென்த் ஆஃப் எ லைட் இன் நானோமீட்டர். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 10⁻⁻6 கிடைக்கும்போது அது என்ன பண்ணணும்? 10⁻⁻9க்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா மேலேயும் கீழேயும் 1000ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணலாம். அப்போ 1000ஆல் மல்டிப்ளேஷன் பண்ணும்போது இந்த 10⁻+3 மேலே வரும்போது 10⁻⁻3 மாறும். 10⁻⁻3 மாறும். ஆல்ரெடி 10⁻⁻6 வந்து இருக்குது. ஸோ 10⁻⁻3 × 10⁻⁻6 10⁻⁻9 கன்வெர்ட் ஆகிடுச்சு. இந்த 10⁻3 மேலே எங்கேயும் மல்டிப்ளேஷன் பண்ணும்போது ஸோ இந்த 10⁻3 1000 வந்து மல்டிப்ளேஷன் பண்ணும்போது 3000 ஆகிடும். அப்போ 3000 டிவைடட் பை 5.09. இது அப்ராக்சிமேட்டாக அடிக்கும்போது நமக்கு 6×30 6 வேல்யூ தான் கிடைக்கும். அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு த 600 சம்திங் கிடைக்கும் நமக்கு. ஸோ எக்ஸாக்டான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 600க்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய வேல்யூ நமக்கு 589. இதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா 3000 டிவைடட் பை 5.09 சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 589 நமக்கு 10⁻⁻9 மீட்டர் கிடைக்கும். ஸோ 10⁻1 நானோமீட்டர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். 10⁻⁻9 மீட்டர். அப்போ இந்த 10⁻⁻9 மீட்டருக்கு பதில் என்ன பண்ணலாம்? 1 நானோமீட்டர். ஸோ 589 நானோமீட்டர். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த குவாண்டம் கெமிஸ்ட்ரியில் வந்து இந்த செகண்ட் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுனா அது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகைன்.